Hello friends, welcome to Priya Lifestyle channel. Today நம்ம Priya Lifestyle channelல பாதாம் பிசின் வச்சு ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த பாயசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தானதுங்க. டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்க அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு நான் 7 பாதாம் பிசின் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 17 ருபீஸ் தான் இது. இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து ஊறி இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் போட்டாலே போதுங்க. நிறையா இந்த மாதிரி தான் வந்து ஊறி இருக்கும் நமக்கு. ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வந்து கீ விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வந்து வறுத்துக்கலாம். இப்போது நம்ம போட்டிருக்க முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சுங்க. அதேமாரி திராட்சையும் பலூன் சைஸ்க்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதை. அதே பேன்லேயே கொஞ்சமாக கீ விட்டுக்கங்க. ஜவ்வரிசி 3 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. நமக்கு இப்போது ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே கொஞ்சமாக கீ விட்டுக்கலாங்க. இப்போ சேமியா வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட் இருக்கும்ல சேமியா பாக்கெட், அதுதான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேமியா போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரையும் வறுத்துக்கங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பிளேட்டுக்கே வந்து இந்த சேமியாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த பாயசத்துக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. அதை இதில் விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் நாட்டு சக்கரை தாங்க இந்த ரெசிபிக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதை நம்ம கரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நான் வந்து 100 கிராம் நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாயசம் நாட்டு சக்கரையில் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா ஹீட் ஆகணும் இது. அப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அங்கே பால் வந்து கொதிக்க வச்சுருக்கோம்ல, அப்போ அதில் விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பால் வந்து நல்லா கொதி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் ஜவ்வரிசியையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிசினை வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம பாதாம் பிசின் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்தானது. இந்த பாதாம் பிசினோட நன்மை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உடலுக்கு நமக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியானதுங்க. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டாக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்ம அருமையான பாதாம் பிசின் பாயசம் ரெடி. இந்த பாயசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பி அடிக்கடி கேட்பாங்க இதை.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியாலை ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.